Hello friends. Hello. Yep. Next ஹாஸ்ல ஏறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் ஆனா நாங்க போலங்க. Hello friends, welcome to Breezy Waves. நான் உங்க தமிழ் பொண்ணு பிரியா. ஒக்லஹோமால Broken Bow இடத்துல ஒரு லக்ஸரி கேபின் ஹவுஸ் எடுத்து நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில வந்து தங்கியிருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேங்க நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ நேற்று பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து டின்னர்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு நிறைய பாட்டு கச்சேரி டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து காட்சியும் விளையாடிட்டு ஒரு 2 o'clock தாங்க தூங்கணும். ஸோ இன்னைக்கு காத்தால பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் ஆம்லெட்டில் சாலட்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கயாக்கிங்கோ, அதாவது பாரிஸில் ஐஃபில் டவர் பார்த்துருப்பீங்களா, அதுவே வந்து மினி ஐஃபில் டவர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதையும் போகிற வழியில் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம். அது மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து April 4th வந்து அவங்க பர்த்டே. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து எங்களோட இருக்கிறதுனால எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன பர்த்டேக்கு வந்து கேக் கட்டிங் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுவும் சர்ப்ரைஸா. ஸோ அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. சரி வாங்க போகலாம். Happy birthday, dear Kartika. Happy birthday to you. I don't want to cut. ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கேக் வெட்டிட்டாங்க. கேக் வெட்டினோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த பசங்களுக்கும் வந்து சும்மா இருக்க முடியல. உடனே அந்த கேக் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்கவுங்க வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஃபன்னாக இருந்ததுங்க. இது ஆக்சுவலி கிளம்புறோன்னு ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே இந்த பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அவங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து இருந்து அவங்க செலிப்ரேட் பண்ணது. அந்த கேக் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. உங்கள் யாருக்காவது வந்து கேக் வந்து ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா கேக் இந்த பேஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்தாச்சு கயாக்கிங்க்கு. இதுதாங்க. ஸோ நான் கிட்ட போயிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் எத்தனை பேர் வந்து இருக்காங்க பாருங்க. இன்னைக்குமே வந்து கூட்டம் இருக்குதா செய்யுது. ஸோ இதுதாங்க கயாக்கிங். ஸோ எவ்வளோ பேர் பண்ணுறாங்க பாருங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் வெதருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ட்ரீ தாங்க சுற்றிலும். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சீனரி காரில் வந்தவோ. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லேக்கை சுற்றி ஃபுல்லாக வந்து ட்ரீஸ்லேயே வந்து கவர் ஆகி இருந்ததுங்க. அது மட்டும் இல்லை, அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் பிளேஸ் மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு பார்க் மாதிரி தாங்க இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு நாங்கள் கொண்டு வந்த ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. ரொம்பவே மிஸ் பண்ணோம் அந்த கேபினை. ஸோ இன்னும் ஒரு 2 days என்ஜாய் பண்ணிருக்கலாம்லாம் தோணுச்சு எங்களுக்கு அந்த டைமில். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெடலிங் பண்ணுற போட்டுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் போகலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஓட்டுறவங்க வந்து அந்த பெடல் பண்ணிகிட்டே போகணும். பேக் சைடில் வந்து நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு வரலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க அந்த நேச்சர் வியூக்கும். ஸோ கிளைமேட் வெதருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் கொடுத்தாங்க. ஸோ 1 hourல நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு சுற்றிட்டு வரலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பெடலிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட பையனும் தான் வந்து பெடலிங் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஸோ அப்பப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ நம்மளே பண்ணிட்டு போகலாங்க. மேக்ஸிமம் ஐ திங்க் 1 hour நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து 2 பெடலிங் போட் போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. இப்போ ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கயாக்கிங் பண்ண போகிறாங்க. கயாக்கிங்னா அது என்னன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ இவங்க பண்ணுறதாங்க கயாக்கிங். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு போகணும். ஸோ இது ஜென்ஸ் பண்ணுவாங்க, லேடிஸ் நம்மளால முடியாதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி பெடலிங் இதை எடுத்துருக்கோம். ஸோ சீனரி வியூவே செமையாக இருக்குங்க. இந்த பாருங்க,
இப்போ நாங்கள் உட்காந்து இருக்கிறது வந்து இந்த வராங்க பார்த்தீங்கன்னா அதுதான் பெடலிங். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வியூ பாருங்க பயங்கரமாக இருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்ல பார்க்குற அந்த ஆரஞ்சு கலர் போர்ட் தாங்க வந்து கயாக்கிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் போகலாங்க. ஸோ இதுக்குமே வந்து 1 hour டைம், நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் வந்து அதை ஓட்டிட்டு போகலாம். ஸோ என்னன்னா லேடிஸ் நாங்கள்லாம் வந்து இதை ரொம்ப நேரம் வந்து கையில் பிடிச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது தான் நாங்கள் வந்து பெடலிங் எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிது. அந்த கேப்ல வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ போகிற வழியெல்லாம் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ்லேயே வந்து கவர் ஆயிருந்ததுங்க அந்த லேக் எல்லாமே. நீங்களும் இந்த மாதிரி ஒக்லாஹோமா வந்தால் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் இன்னைக்கு வெதர் செம்மையாக இருக்குது. அந்த அளவுக்கு குளிர் கிடையாது, பட் வெதர் செம்மையாக இருக்குது. அது ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் மழை, தண்ணி எல்லாமே. ஸோ இந்த லேக்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த கயாக்கிங் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ வந்து அந்த கையில் வச்சிருக்கிறது பேர் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் பிளேடட் பெடலுங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப் எல்லாமே வந்து ஒன்றா ஒரு இடத்துல சேர்ந்து ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தோங்க. அதை பாருங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப் எல்லாமே வந்துட்டு மறுபடியும் வீட்டில் எப்படி எல்லாரும் ஜாயின் ஆகணுமோ அதே மாதிரி வந்து லேக்லேயுமே வந்து விடலைங்க. எல்லாருமே ஜாயின் ஆகி ஒரே அங்கேயுமே ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருப்போம். ஆனால் நம்ம போட்டிங் தான் போயிருப்போம், நிச்சயமா கயாக்கிங் கிடையாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து அவங்கவுங்க ஸ்பிளிட் ஆகி அப்படியே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா மொபைல் இருந்தது. ஸோ எல்லாருமே அவங்க ஆப்போசிட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அப்படியே வந்து கவர் பண்ணிட்டு இருந்தோம் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சொன்ன மாதிரி இந்த ஈஃபில் டவர், மினி ஈஃபில் டவருக்கு வந்திருக்கோம். பட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க இந்த அளவுக்கு இருக்கோன்னு. ஸோ பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. அந்த கீழே இருக்க அந்த இது மட்டும் வந்து அப்படியே ஈஃபில் டவர் மாதிரி, இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கலாங்க, அப்படியே ஈஃபில் டவர் மாதிரி இருந்திருக்கும். பட் எனக்கும் ஆசை தாங்க அந்த ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸ் அந்த ஈஃபில் டவர் போகணுன்னு. பட் வந்து அது போக ஒரு சான்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ போகலாம். இது லேண்ட்மார்க்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் சொல்கிறதே வந்து சிட்டி ஆஃப் பாரிஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது டெக்சஸ் ஐஃபில் டவர், மினி ஐஃபில் டவர். ஸோ வாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரிவர் வேலி மெமோரியல் வந்து கட்டியிருக்காங்க, அதை போய் பார்க்கலாம். இதுதாங்க அந்த மெமோரியல். ப்ளஸ் இந்த போர்ட்லேயே பாருங்க ப்ளூ ஸ்டார் மெமோரியல், a tribute to the armed force. வார்ல இருந்தவங்க ஞாபகார்த்தமாக இந்த மெமோரியலை கட்டியிருக்காங்க. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து போட்டிருந்தாங்க இந்த வேர்ல்ட் வார் பற்றி. ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம். வெளியவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ளாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்றா. ஸோ நம்ம நடந்து போகிற அந்த வேலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லிலுமே ஏகப்பட்ட பேர், அவங்க என்னவா இருந்திருக்காங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்கன்னு சொல்லி அத்தனை டீட்டெயிலுமே அவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்க அந்த கல்லில். ஸோ ஒரு இடத்துலையுமே பாருங்கள் ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்த மாதிரி ஆர்மி, WW1 WW2லாம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா World War I World War II போராடி இறந்து போனவங்க அத்தனை பேர் டீட்டெயிலும் வந்து அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு பாருங்க, இந்த லேடியோட அந்த
ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் ஸ்டார் வந்து அந்த டைம்ல அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த ஃபிளாகுங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து அழகா ஒரு பெரிய ஸ்டார் போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு பேரே இருக்குங்க. ரிங் ஆஃப் ஹார்னர்னு சொல்றாங்க. ஸோ இந்த போர்டில் பாருங்க வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2 இந்த மாதிரி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ப்ளஸ் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் நடந்திருக்குன்னு சொல்லி கூட போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாச்சு பாருங்க, கூடவே வந்து ஒரு டாகும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மெமோரியல பார்த்தீங்க கிரானைட் கல்ல வச்சு தான் நிறைய வந்து ஸ்டாச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2500 கிரானைட் கல் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 18 ஆர்னமெண்டல் ட்ரீலாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்லலாம் பாருங்க வேர்ல்ட் வார் 2ல வந்து யூரோப்பியன் தியேட்டர், பசிபிக் தியேட்டர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வேர்ல்ட் வார் நடந்திருக்கு. ஸோ அந்த பிக்சர் கூட போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க கொரியன் வார். ஸோ இந்த வண்டிலாம் நம்ம வந்து டிவிலே மோஸ்ட்லி பார்த்துருப்போம். இந்த வார்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மெமோரியல் மியூசியம் வந்து. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஏறி உட்காந்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க வேர்ல்ட் வார் டைம்லலாம். ஸோ இந்த சைட்லேயே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த புல்லட்ஸ்லாம் எப்படி வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்னு சொல்லிலாம் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைம்லலாம் அப்போ எவ்வளோ புல்லட்ஸ் இதனாலலாம் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியுமே வந்து நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மினி ஈஃபல் டவர் அண்ட் இந்த ரெட் ரிவர் மெமோரியல் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஒக்லஹாமா ட்ரிப்பு நாங்கள் வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாங்கள் பண்ணதில் வந்து இந்த கேபின் ஹவுஸில் இருந்தது பிடிச்சிருக்கா, இல்லை ஹார்ஸ் ரைடிங், கையாக்கிங் எது பிடிச்சிருக்கோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த மாதிரி போய் ஸ்டே பண்ணி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து வேற ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye from பிரியா. பை பாய். வீட்டுக்கு போகிற வழியில் வந்து சாப்பிட்டுலான்னு வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்தோங்க. இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா வந்து தாபா மித்ரன். ஸோ ஃபுட்டுமே வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.